காக்காவுக்கு இருக்கிற 3 வித்தியாசமான பழக்கங்கள். அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. நம்பர் 3, பொதுவா நீங்க ஒரு காக்காவை விளையாட்டு அடிச்சிட்டீங்கன்னா அந்த காக்கா உங்களை லைஃப் லாங் வரைக்கும் ஒரு எனிமியா தான் பாக்கும். இதுல ஒரு சில காக்காவெல்லாம் உங்களை அட்டாக் பண்ணாம பொழிச்சு போட்டு விட்டுரும். ஆனா சில காக்காவெல்லாம் உங்களை பழி வாங்கியே தீர்வுன்னு அடம் பிடிச்சு நிக்கும். நீங்க ரோட்ல நடந்து போகும்போது உங்க மண்டை மேலே அதோட காலை வச்சு கீறிட்டு போகும். சில நேரத்துல அது உங்களோட மண்டையிலேயே ஒரு குத்து குத்திடும். இதை விட எக்ஸ்ட்ரீமா என்னால ஆத்திரத்தை தாங்க முடியலன்னு ஃபீல் பண்ற காக்காவெல்லாம் சில விஷ பூச்சிங்களை எடுத்துட்டு வந்து உங்க மண்டை மேலேயே போட்டு போயிடும். நம்பர் 2, இதுவே நீங்க ஒரு காக்காவுக்கு நல்லா சோறு போட்டு வளர்த்தீங்கன்னா அந்த காக்கா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குமா? என்ன மாதிரி கிஃப்ட் தெரியுமா? செயின், வாட்ச், மோதிர, பர்ஸ் எதெல்லாம் அதுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் கிஃப்ட் எடுத்துட்டு வந்து உங்க மேலேயே போட்டு போயிடுமா? ரொம்பவே வித்தியாசமான நம்பர் 1ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க லைஃப்ல ஒன் டைமாவது காக்காவுக்கு சோறு வச்சிருக்கீங்களா? இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் போடுங்க. காக்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க? நம்பர் 1, பொதுவா ஒரு இடத்துல ஒரு காக்கா இறந்துருச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தை சுத்தி நிறைய காக்கா வரதா பாத்திருப்பீங்க. அதுக்கான ரீசன் அந்த காக்காங்க அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த காக்கா எப்படி செத்து போச்சு, யார் இந்த காக்கா செத்ததுக்கு காரணங்கிறத எல்லா